அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நேர்த்தியாய் செய்கிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த விசுவாசத்துல பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இங்க இந்த அதிகாரத்துல 2 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு அறிவு, இன்னொன்னு அன்பு. இப்ப விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டத சாப்பிடக்கூடாது அப்படின்ற அறிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அது நமக்கு தெரியும். அது என்ன செய்யுதுன்னா, ஒரு இருமாப்ப பெருமைய நமக்குள்ள கொண்டு வருது. எனக்கு தெரியும், செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற அறிவு எனக்கு ஒரு பெருமையை கொண்டு வருது. ஆனா அன்போ எனக்குள்ள என்ன செய்யுதுன்னா, பக்தி விருத்தியை உண்டாக்குது. நமக்குள்ளேயும் பக்தி விருத்தி உண்டாக்குது, மற்றவர்களுக்குள்ளேயும் அந்த அன்புனால பக்தி விருத்திய நம்ம உண்டாக்குறவங்களா இருக்கிறோம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆனா அறிய வேண்டிய பிரகாரமா அவன் அறியல. அப்ப எப்பயுமே அறிந்து கொள்ளணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சோம்னா எதையும் நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட சிந்தனை நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவனிடத்துல நம்ம அன்பு செலுத்தணும்னா நம்மள தேவன் அறிந்திருக்கிறார். யோவான் 10வது அதிகாரம் 14-15 வசனத்துல, நான் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப யாரெல்லாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறாங்களோ அவங்கள தேவன் அறிந்திருக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி, உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு என்ன தெரியும்னா, உலகத்துல விக்கிரகம்ன்றது ஒரு வல்லமையும் கிடையாது. அதுக்கு கண்ணிருந்தும் காணாது, வாய் இருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது. அதனால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒன்றும் இல்லை. ஆனா ஒரே ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு, அது நமக்கு தெரியும். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனா என்ன செய்யறாங்க, நிறைய தெய்வங்களை தங்களுக்குன்னு ஏற்படுத்தி தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், மனுஷனா நிறைய பேரை தேவர்கள் கர்த்தாக்கள் அப்படின்னு உண்டாக்கி இருந்தாலும், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நமக்கு பிதா மட்டும்தான் தேவன். அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர்தான் இந்த உலகத்தையே, வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். எல்லாத்தையும் படைத்தது மாத்திரமல்ல, தமக்கென்று நம்மளையும் படைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. நமக்கு இயேசு கிறிஸ்து
தேவனாய் இருக்கிறாரு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலம்தான் முதல்ல பிதாவை சொல்லியிருக்கு, அடுத்து இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கு. பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க எல்லாம் ஒன்றுதான். ஒரே மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இங்க அவர் மூலம்தான் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கோம். எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்மளையும் உருவாக்கி இருக்கிறார். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. இந்த அறிவு அப்படின்றது தேவன் மட்டும்தான் நம்மளை எல்லாத்தையும் படைத்தவர். இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் உண்டாக்கினவர், நம்மளையும் உண்டாக்கினவர் அவர்தான். இந்த அறிவு எல்லார்கிட்டையும் இல்ல. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். விக்கிரகத்தை நம்பி அதற்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறாங்க. அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருந்ததனால் அசூசியப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. சாப்பிடுற சாப்பாடு தேவனை பிரியப்படுத்தாது. எண்ணத்தினாலா எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. சாப்பிட்றதுனால நம்ம பெரிய ஆளா ஆறதும் இல்லை, சாப்பிடாம இருக்கிறதுனால நமக்கு குறைவு ஏற்பட போறதும் இல்லை. சாப்பாடு தேவனுக்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் அதிகாரம் இருக்கு, எதையும் சாப்பிடலாம். ஆனா நீங்க சாப்பிடுறது விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது, இடரலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பகுதியில விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பவுலோட நாட்கள்ல அவங்க அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்தும் போது அதுல ஒரு பகுதிய கடவுளுக்கு படைச்சிருவாங்க, இன்னொரு பகுதிய ஆசாரியர்களுக்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு பகுதிய அந்த படைத்தவர்களுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த ஆசாரியர்கள் அதை ஃபுல்லா அவங்களே எடுத்துக்காம அதை மார்க்கெட்ல விற்பனை செய்தாங்க. அந்த விற்பனை செய்ததை வாங்குறதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, அதை எப்படி வாங்கி நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற பிரச்சனை கொரிந்து சபையில காணப்பட்டது. அதைத்தான் இவங்க பவுல் அவங்களுக்கு விளக்கி சொல்றாரு. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை குறிச்சு விளக்கம் சொல்றாரு. ரோமர் 14வது அதிகாரம் 13-15 வரைக்கும் உள்ள வசனங்கள்லையும் இதையே தான் பவுல் அங்க சொல்றாரு. என்ன சொல்லியிருக்குன்னா, ரோமர் 14வது அதிகாரம் 13 14 ரோமர் 14:13 அங்க ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மற்ற சகோதரனுக்கு நம்ம தடுக்கலையும் இடரலையும் போடக்கூடாது. ஒரு பொருள் தன்னில் தீட்டுள்ளதென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனுக்கு அவனுக்கு அது தீட்டாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினால் கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. மற்ற சகோதரனுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம அன்பாய் நடக்கிறவர்கள் அல்ல.
அவங்கள கெடுக்கிறோம் நம்ம சாப்பாட்டால. கிறிஸ்து அவங்களுக்காக மரித்தாரே அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதனால எல்லாம் சாப்பிடலான்ற ஒரு அதிகாரம் உனக்கு இருந்தாலும் பலவீனர்களை தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படி எனில், அறிவு உள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால். என்ன அறிவுள்ளவன் அப்படின்னா, விக்கிரகம்லாம் ஒண்ணுமே கிடையாது, தேவன் ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்ற அறிவு உனக்கு இருந்து இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சு நீ அங்க போய் பந்தியில உட்கார்ந்து இருந்தாலும், பலவீனமாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா. ஆனா விசுவாசத்துல பலவீனமா இருக்கான். அவன் என்ன செய்யறான், அவனும் போய் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டத துணிகரமா போய் சாப்பிடுறதுக்கு, அவன் இடறி போறதுக்கு நீ காரணமாயிர. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? நீ அறிவோட நீ செய்யற செயல் அந்த சகோதரன் கெட்டு போறதுக்கு காரணமாயிருது. அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அவனுக்காகவும் கிறிஸ்துவ மரித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. நீ செய்யற செயல்னால அவன் வழி விலகி போறதுக்கு காரணமாயிர. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவனுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். அப்படி உன்னோட சகோதரனுக்கு அந்த பலவீனமான விசுவாசத்துல பலவீனமா இருக்கிற சகோதரனுடைய மனசாட்சியை நீ புண்படுத்துறதுனால கிறிஸ்துவுக்கு விரோதமா பாவம் செய்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். இங்க பவுல் தன்னை குறிச்சு சொல்றாரு. ஒருவேளை நான் சாப்பிடுறது என்னோட சகோதரனுக்கு தடையா இருந்துச்சுன்னா, விசுவாசத்திற்கு தடையா இருந்துச்சுன்னா, இடரல் உண்டாக்குச்சுன்னா, தேவனை விட்டு அவனை பிரிச்சுச்சுன்னா, நான் என்றைக்கும் மாம்சமே புசியாம கூட இருந்துருவேன். இடரல் உண்டாக்க கூடாது, மற்றவங்க வழி விலகிறதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது பவுல் சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, அறிவு, அன்பு இது ரெண்டையும் தான் வித்தியாசப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அறிவு அப்படின்னா, தேவன் ஒருத்தர் தான் இருக்காரு, இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தவர், நம்மளையும் படைத்தவர் அவர் தான் அப்படின்ற அறிவு இருந்ததுனால, விக்கிரகம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அறிவுனால போய் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அப்படி நீ சாப்பிட்டேன்னா அதை பார்க்கிற விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவன் வழி விலகி போயிடுவான், இடரல் அடைஞ்சு போயிடுவான். அதனால அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. அறிவுள்ளவர்களாகிய நீங்க அப்படி செய்து பலவீனமான சகோதரன் கெட்டு போறதுக்கு காரணம் ஆயிடக்கூடாது. அவனுக்காகவும் கிறிஸ்துவ மரித்திருக்கிறார். நீ செய்யற அந்த காரியம் அவனோட மனசாட்சிய புண்படுத்துது. அதனால நீ கிறிஸ்துவுக்கு விரோதமா பாவம் செய்கிறவனாய் இருப்ப. அதனால உன்னுடைய சாப்பிடுற காரியத்தினால உன் சகோதரனுக்கு வழி விலகி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பவுல் சொல்றாரு தன்னுடைய அனுபவத்துல, என்னோட சாப்பாட்டுனால மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் இடரல் உண்டாக்குமானால் நான் மாம்சம் சாப்பிட்றதே விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிகாரத்துல தேவனுடைய அன்பை குறிச்சு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒருவன் தேவனுடைய அன்பை தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா அவனை தேவன் அறிந்திருக்கிறார்ன்றதையும் நம்ம கற்றுக்கொண்டோம். அன்போட நம்ம செயல்படும் போது மற்றவங்க மேல கரிசனையோட அவங்க கிறிஸ்துவ விட்டு வழி விலகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் என்ன தியாகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களா அந்த அன்பு
பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆனா அறிவு இருமாப்பை தான் உண்டாக்கும் அப்படின்றத இந்த அதிகாரத்தின் மூலம் நம்ம கற்றுக்கொள்றோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லி இருக்கிறது. நாங்க அன்போடு மற்றவர்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் என்பதை இந்த நாள்ல எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய பலனும் கிருபையும் ஞானம் தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.